வணக்கம் நண்பர்களே. கதிர் டியர் 29ஆம் தேதி கசிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஷோ மட்டும் ஏபிபிசிஎஸ்சி பாஸ் ஆகிருக்குது. 680க்கு 8 மணி ஷோக்கு மட்டும் 80 கரெக்டாக உட்காந்துருக்குது. ஆல் போர்டு 3 ஷோ வாஸ் அவுட் ஆகிருக்குது. 6 மணி ஷோக்கு 343க்கு சென்ட்ரு போர்டில் 4-6 கொடுத்துருந்தோம், 4 மட்டும் பாஸ் ஆகிருக்குது. ஆல் போர்டு 3 ஷோவுமே வாஸ் அவுட். 6 மணி ஷோவில் சென்ட்ரு போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்குது. 8 மணி ஷோவில் ஏபிபிசிஎஸ்சியில் 80 மட்டும் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? சரி, இன்றைக்கும் அதே ட்ரிக்கில் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஆல் போர்டு ஒரு ஷோ கூட வரல, அதான் மிஸ் ஆகிருக்குது. சரி, இன்றைக்கி ஆல் போர்டு மிஸ் ஆகாத அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ரெண்டாவது எழுதுறது சரியாக தெரியல அப்படின்ட்டு இருந்தீங்க, அதனால் நான் பிளாக் போர்டில் எழுதுகிறேன். இதுனா ஓரளவு உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? 1 மணி ஷோக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு மணி ஷோ ஏ போர்டு 1 3, சரிங்களா? பி போர்டு 8 3, சரிங்களா? சி போர்டு 5 6. ஏ போர்டு 1 3, பி போர்டு 8 3, சி போர்டு 5 6. திருடிஜிட்டு 185 336, சரிங்களா? 185 336 அப்படின்னு தான் எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்புலலாம் கரெக்டாக எப்படி வந்திருக்கான்னு பார்த்துக்கங்க. ஏபிபிசிஎஸ்சி சரிங்களா? ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணி தான் எடுத்திருக்கேன். மிஸ் ஆகாத அளவுக்கு உங்கள் கணிப்புலலாம் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். 38 83, 35 53, 13 31, சரிங்களா? 38 83, 35 53, 13 31 எடுத்துருக்கிறேன். ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கங்க. கண்டிப்பாக உள்ளே உட்காரும். சரிங்களா? மிஸ் ஆகாத அளவுக்கு எடுத்துருக்கிறேன், பார்த்துக்கங்க. ஆல் போர்டு வரை 1 மணி ஷோக்கு ஆல் போர்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 3 தான் வச்சுருக்கேன். சரிங்களா? 3 அதிகப்படியாக இருக்குது, அதனால் 3 வச்சுருக்கேன். சரிங்களா? உங்கள் கணிப்புலலாம் கரெக்டாக எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க. ஓகே. 6 மணி ஷோக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 9 டார்கெட் பண்ணுறேன் நான். சரிங்களா? 6 மணி ஷோக்கு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 9 டார்கெட் பண்ணுறேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக எப்படி வருதுன்னு பார்த்துங்க. போர்டு எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஏ போர்டு 9 5, பி போர்டு 0 1, சி போர்டு 2 9, சரிங்களா? ஏ போர்டு 9 5, பி போர்டு 0 1, சி போர்டு 2 9. இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கனாலும் எடுத்துக்கங்க. சரிங்களா? திருடிஜிட்டு 902 519 அப்படின்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? 2 செட்டு தான் ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஏபிபிசிஎஸ்சி எப்படி எடுத்துருக்கோம்னா, ஏபிபிசிஎஸ்சி 90 0 9, 90 0 9, 51 15, 99 59, சரிங்களா? ஒரே ஒரு டபுள்ஸ் வச்சுருக்கேன். 90 0 9, 51 15, 99 59 வச்சுருக்கேன். சரிங்களா? உங்கள் கணிப்புலலாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கங்க. 8 மணி ஷோக்கு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், 4 டார்கெட் பண்ணுறேன். உங்கள் கணிப்பில் 4 வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரிங்களா? 8 மணி ஷோ ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 4. ஏ போர்டுக்கு எப்படி வச்சுருக்கேன்னா, ஏ போர்டு 3 8, பி போர்டு 4 6, சி போர்டு 9 4, சரிங்களா? ஏ போர்டு 3 8, பி போர்டு 4 6, சி போர்டு 9 4. திருடிஜிட்டு 349 864.
2 செட்டு தான் ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் கணிப்புலலாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கங்க. சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 34 43 86 68 அடுத்து 84 48. உங்கள் கணிப்பில் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் பண்ணி எடுத்துருக்கிறேன். சரி, கமாண்டில் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்துருவோம். கமாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆள் தான் கெஸிங் போட்டிருக்காப்புல. சரிங்களா? அதுவும் மிஸ்ஸாக தான் ஆகிருக்குது. சரி, உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க. நம்பரை பார்த்து போட்டு விடுங்க. சரிங்களா? ஏற்கனவே நீங்கள் எழுதுறது சரியில்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் இன்றைக்கி பிளாக் போர்டில் எழுதியிருக்கிறேன். இது நல்லா தெளிவாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். சரிங்களா? பக்காவாக மேட்ச் பண்ணியிருக்கேன். உங்கள் கெஸிங்லலாம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதான்னு பார்த்து எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.